இப்போ வந்து எவாலுவேட், அதாவது ஒரு காஷி ரெசிடியூ தியரத்தை பயன்படுத்தி ஒரு ஆன்சரே போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிடியூவெல்லாம் கூட்டணும். கடைசியாக எவாலுவேட் பண்ணுறதுக்கு தியரத்தில் இன்புட் பண்ணணும். தியரத்தில் இன்புட் பண்ணுறதுனா அது ஒன்றுமே கிடையாது, 2πi இன்ட்டு சம் ஆஃப் ஆல் ரெசிடியூஸ், அவ்வளோதான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஒரு கான்டூர் கொடுத்துருவாங்க. நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம்ல, ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் கான்டூரில் நடக்கிறது தான் காச்சி இன்டெக்ரல் ஃபார்முலா, ரெசிடியூ, காச்சி ரெசிடியூ தியரம் எல்லாமே. ஸோ இந்த சம் எப்படி செய்யலான்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு கான்டூர் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? மாடுலஸ் இசட் மைனஸ் 0 ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாமா? இப்போ 0ன்றது என்ன? சென்டர். 2ன்றது என்ன? ரேடியஸ். இந்த தெளிவு நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். அப்போது 0வை சென்டராக வச்சு 1 2 -1 -2 1 2 -1 -2 2 தான் வந்து ரேடியஸ். அப்போ 2வை வந்து ரேடியஸாக வச்சு ஒரு க்ளோஸ்டு கான்டூர் இருக்குது, சிம்பிள் க்ளோஸ்டு கான்டூர் இருக்குது. அவங்க கொடுத்த கான்டூர் வச்சு இது நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போது இதில் போல் கண்டுபிடிக்கணும், சிங்குலர் பாயிண்ட்டு. சிங்குலர் பாயிண்ட்டு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஸோ டினாமினேட்டர் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, z² -1 இன்ட்டு z -3, இதுதான் வந்து இங்கே டினாமினேட்டர். அதை வந்து 0 ஆக்குறோம். ஈக்குவல் டு 0 பண்ணும்பொழுது z² -1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும், z -3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தோன்னா z² எங்கே இருக்கும்? -1 இந்தாண்டு வந்தால் +1. இப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோன்னு சொன்னிங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ z ஈக்குவல் டு 1க்கு ரூட் எடுத்தோம்னா +1 கிடைக்கலாம் அல்லது -1 கிடைக்கலாம். அப்போது இதில் 2 கிடைக்குது. z ஈக்குவல் டு +1, z ஈக்குவல் டு -1. இது வந்து ரெண்டும் போல்ஸ். இப்போ போல் ஆர்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, போல் ஆஃப் ஆர்டர் 2, +1 -1, போல் ஆஃப் ஆர்டர் 2. இதே வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது z -3 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். z ஈக்குவல் டு -3 இங்கே வந்தால் +3. இது ஒரு போல், போல் ஆஃப் ஆர்டர் 1. போல் பாயிண்ட் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, கிவன் சர்க்கிள் கான்டூர் பார்க்குறோம். இப்போது இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பாயிண்ட்டு z ஈக்குவல் டு +1 இருக்குது. +1னா இங்கே வரும், இன்சைட் த சர்க்கிள். அடுத்தது இன்னொன்று -1 இருக்குது. -1 அப்படின்றதும் இங்கே வரும், அதுவும் இன்சைட் த சர்க்கிள். இன்னொரு போல் வந்து z ஈக்குவல் டு 3. z ஈக்குவல் டு 3 எங்கே வரும்? 1 2 3 இங்கே வருது, இது அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ இந்த ரெசிடியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்லேயே சொன்ன மாதிரி, அவுட் சைட் த சர்க்கிள் போல் இருந்தது அப்படின்னா ரெசிடியூ வந்து என்ன நமக்கு? 0. அதை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். அவுட் சைட் த சர்க்கிள் போல் இருந்துச்சுன்னா ரெசிடியூ வந்து 0. இன்சைட் த சர்க்கிள் மட்டும் போல் இருக்கா அப்படின்னு நாம் வந்து பார்க்குறோம். இன்சைட் த சர்க்கிள் இருந்தால் தான் நாம் வந்து ரெசிடியூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது, ஏன்னா இது அவுட் சைட் த சர்க்கிள் போயிடுச்சு. ஸோ இப்போ தெரியுதா இந்த இது ஆரம்பிக்கும் பொழுதே இந்த க்ளோஸ்டு கான்டூர் ட்ரா பண்ணதோட அர்த்தம். அப்போ அவுட் சைட்னால் நமக்கு ரெசிடியூ கிடையாது, அதை நம்ம விட்டுறலாம். 0 தான், அதை நம்ம விட்டுறலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் பார்த்தோன்னா இன்சைட் த சர்க்கிள் தான். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நாம் வந்து என்ன செய்யலாம்? ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். தனித்தனியாக கண்டுபிடிக்கணுமா? நோ நீட், ஏன்னா ரெண்டுமே போல் ஆஃப் ஆர்டர் 2. ஓ சாரி, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது போல் ஆஃப் ஆர்டர் 2ன்னு சொல்லக்கூடாது. ஐ எம் வெரி சாரி. இதை விட்டுறலாம். இன்சைட் அவுட் சைட் மட்டும் நாம் வந்து ஃபைனல் பண்ணிடுறோம். இப்போது இது அவுட் சைடு, அது வந்து ரெசிடியூ 0, இது ரெண்டும் இன்சைடு. இப்போது நம்ம எதுலேருந்து இது ரெண்டையும் டிரைவ் பண்ணோன்னு பார்த்தோன்னா, z² -1லேருந்து டிரைவ் பண்ணோம். இந்த z² -1 எப்படி எழுதலாம்? z² -1² எழுதலாம். z² -1² எப்படி எழுதலாம்? z +1 இன்ட்டு z -1ன்னு எழுதலாம். a² - b² இல்லையா? அப்போது ஃபங்க்ஷனோட டினாமினேட்டரில் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போது இது போல் ஆஃப் ஆர்டர் 1, இதுவும் போல் ஆஃப் ஆர்டர் 1. இப்போ நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு +1 பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெசிடியூ f of z at 1 which is equal to சிம்பிள் போல், போல் ஆஃப் ஆர்டர் 1ன்றதால இது சிம்பிள் போல், அதனால் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். லிமிட் z tends to 1, z -1, f of z என்ன நமக்கு இருக்குது? 3z² + z -1 divided by z² -1 தான் நம்ம எப்படி எழுதுகிறோம்? z +1 இன்ட்டு z -1 இன்ட்டு
z minus 3ன்னு எழுதுறோம். இப்போ இது f of z, இது z minus a. இப்போ என்ன பண்ணுறோம்? சிங்குலாரிட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம். லிமிட் z tends to 1, 3z squared plus z minus 1 divided by z plus 1 into z minus 3 which is equal to, இதில் லிமிட் அப்ளை பண்ணுறோம். z இருக்கிற இடத்துலலாம் 1 போடுறோம். 3 into 1 squared 1 plus 1 minus 1 divided by 1 plus 1 into 1 minus 3 which is equal to 3 into 1 3 plus 1 minus 1 cancel ஆகிடும். அப்போ 3, 1 plus 1 2, 1 minus 3 minus 2, 2 into minus 2 minus 4 which is equal to minus 3 by 4. இது வந்து ரெசிடியூ 1. அடுத்தது ரெசிடியூ -1 என்ற பாயிண்டில் கண்டுபிடிக்கிறோம். லிமிட் z tends to -1, z minus of -1, 3z squared plus z minus 1 divided by z plus 1 into z minus 1 into z minus 3. z minus into minus plus z plus 1 இருக்கும். இங்கே z plus 1 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 3z squared plus z minus 1 divided by z minus 1 into z minus 3. இப்போது லிமிட் அப்ளை பண்ணுறோம். -1 போடுறோம். z squared minus 1 the whole squared plus 1, 3 into 1 3 plus இந்த zக்கு பதிலாக -1, ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது, divided by -1 minus 1 minus 1 minus 3 which is equal to -1 minus 1 minus 2 வந்துடும். அப்போது 3 minus 2 வரும். -1 minus 1 minus 2 minus 1 minus 3 minus 4 minus into minus plus 2 நாங்க 8 which is equal to 1 by 8. இது வந்து ரெசிடியூ 2 f of z minus 1. இது வந்து 1 by 8. இப்போ நம்மக்கிட்ட 2 ரெசிடியூ இருக்குது. ஸோ இதுக்கும் கண்டுபிடிச்சோம், இதுக்கும் கண்டுபிடிச்சோம். இது அவுட் சைட் த சர்க்கிள்ன்றதால இது 0. இப்போ காச்சி ரெசிடியூ தியரம் இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். காச்சி ரெசிடியூ தியரம் f of z dz which is equal to 2 pi I summation j equal to 1 to n residue of f of z at the point z. இது வந்து காச்சி ரெசிடியூ தியரம்கான ஃபார்முலா. இப்போ இது வந்து சம்மேஷன், இதோட சம்மேஷன் ரெசிடியூஸோட சம்மேஷன் which is equal to 2 pi I into ஃபஸ்ட்டு ரெசிடியூ என்ன -3 by 4 plus செகண்ட் ரெசிடியூ என்ன 1 by 8. 1 by 8ம் 3 by 4யும் ஆட் பண்ணுறோம் which is equal to 2 pi I. இது ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கிறோம். அப்போது 8, 2 3s are -6 plus 1 which is equal to 2 pi I into -5 by 8. இப்போது 1 2 is 2, 4 2s are 8 which is equal to என்னென்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, 5 pi I divided by 4. இதுதான் வந்து காச்சி ரெசிடியூ தியரத்தை பயன்படுத்தி ரெசிடியூஸை சம் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது இதுதான். ஸோ இன்டெக்ரல் க்ளோஸ்டு கான்டூர் f of z dz equal to இதான் ஆன்சர். வெறும் நம்ம ரெசிடியூஸ் மட்டும் கண்டுபிடிச்சோன்னா I பைலாம் வராது. காச்சி ரெசிடியூ தியரத்தில் இன்புட் பண்ணி சம்மேஷன் கண்டுபிடிச்சா தான் இதை மாதிரி ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதை பார்க்கலாம். எவால்வேட் த இன்டெக்ரல் அப்படின்னு கேட்கலாம், இல்லை எவால்வேட் அப்படின்னு கேட்கலாம். யூஸிங் காச்சி ரெசிடியூ தியரம் கிவ் த ஆன்சர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிளை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் இசட்டை z minus 0 அப்படின்னு எழுதலாம். இங்கே 2, இந்த 2ன்றது என்ன, ரேடியஸ். 0ன்றது என்ன, சென்டர். இப்போது
பூஜ்ஜியத்தை மையமாக கொண்டு 2 ஆரமாக கொண்ட ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் தான் அவங்க கொடுத்துருக்கிற சர்க்கிள். இப்போது பூஜ்ஜியத்தை மையமாகவும் 1 2 2 ஆரமாகவும் கொண்ட ஒரு வட்டம் இதை வரைஞ்சிக்கிட்டோம். இதை வரைஞ்சிட்டோம்னாலே நமக்கு வந்து கிடைக்கிற போல் அந்த சிங்குலர் பாயிண்ட்டு இன்சைட் த சர்க்கிள் அவுட் சைட் த சர்க்கிளான்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இதை முடிஞ்ச பிறகு எங்கே வரும்? ஃபைண்டிங் போல்ஸுக்கு வரும். டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. z of z minus 1 equal to 0. z equal to 0. z minus 1 equal to 0. So z equal to 1. இது ஒரு singular point. இது ஒரு singular point. So இதுவும் singular point of order 1. Pole of order 1. Pole of order 1. Simple pole தான். அப்போ நம்ம ரெண்டு ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்சைடா அவுட் சைடான்னு பார்த்துக்கலாம். z equal to 0ன்றது இன்சைட் த சர்க்கிள் தான். இதுதான் 0. அப்போ இன்சைட் த சர்க்கிள். z equal to 1ன்றது இந்த இடம், அதுவும் இன்சைட் த சர்க்கிள். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ இனிமேல் ரெசிடியூ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். f of z at the point of 0 limit z tends to 0 z minus 0 ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் 3z minus 4 by z into z minus 1. z அப்படின்றது z minus 0னா நம்ம என்ன செய்யலாம்? எழுதலாம். அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடுது. limit z tends to 0 3z minus 4 divided by z minus 1. லிமிட் அப்ளை பண்ணுறோம். 3 into 0 minus 4 0 minus 1. 3 into 0 0. அப்போ minus 4 by minus 1 4. மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது 4. இது வந்து ரெசிடியூ 1 4 கிடைக்குது. at the point 0 அதுக்காக இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது residue f of z at the point 1 limit z tends to 0 z at the point 1 தானே சொன்னேன், சாரி f of z at the point 1 limit z tends to 1 z minus 1 3z minus 4 divided by z into z minus 1. z minus 1 z minus 1 கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் நம்மக்கிட்ட இருக்கிறது லிமிட் z tends to 1 3z minus 4 divided by z. இப்போது லிமிட் அப்ளை பண்ணுறோம். 3 into 1 minus 4 divided by 1. 3 1 is 3. 3 minus 4 minus 1 by 1 which is equal to minus 1. இது ரெசிடியூ f of z at the point 1 equal to 1 minus 1. ஸோ ரெண்டு ரெசிடியூமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ஆன்சரில் பார்த்தோம்னா காச்சி ரெசிடியூ தியரத்தில் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ காச்சி ரெசிடியூ தியரத்தில் அப்ளை பண்ண போகிறோம். விச் இஸ் நத்திங் பட் க்ளோஸ்டு கான்டூர் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட் ஈக்குவல் டு 2 pi இன்ட்டு சமேஷன். எதை சமேஷன் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ரெசிடியூ செகண்ட் ரெசிடியூ. ஃபஸ்ட்டு ரெசிடியூ 4 ப்ளஸ் செகண்ட் ரெசிடியூ minus 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2 pi இன்ட்டு 4 ப்ளஸ் minus 1 3 3 2 6 pi I 6 pi I இஸ் த ஆன்சர். இந்த ஃபார்முலாவில் சம்மேஷன் அது இதுன்னு பார்த்ததும் இங்கே பயந்துடக்கூடாது. ரெசிடியூவெல்லாம் ஆட் பண்ணுறது தான் அங்கே வேலை நமக்கு. 2 pi into 3 6 pi I. ஆப்ஷன் பி. இந்த கணக்கு பார்க்கலாம். விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து லாஸ்ட் யூஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரெசிடியூ தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட ரெசிடியூ z ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து போல் அந்த பாயிண்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. z ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட் வந்து அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நேரடியாகவே ரெசிடியூ கண்டுபிடிக்க போயிடலாம். இப்போ இந்த கிவன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்யலாம்? லாரன்ட் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனாக எழுதலாம். லாரன்ட் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனாக எழுதணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் படித்தோம் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு டைப் லாரன்ட் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனாக எழுதும்பொழுது 1/z கோஎஃபிஷியன்ட் தான் இதுக்கு வந்து ரெசிடியூ. அதாவது நம்ம என்ன படித்தோம்? 1/z மைனஸ் ஏவோட கோஎஃபிஷியன்ட் தான் இதுக்கு வந்து ரெசிடியூன்னு படித்தோம். விச் இஸ் B1 அப்படின்னு நாம் வந்து அதை இங்கே ரீகால் பண்ணிடலாம். Let A be an isolated singularity of f of z, then the residue of f of z at A is defined to be the coefficient of 1/z minus A in the Laurent series expansion of f of z. f of z இந்த Laurent series expansionல விவரிச்சு எழுதுறோம்.
எழுதின பிறகு அதில் 1/z minus a கோஎஃபிஷியன்ட் அது என்னன்னு பார்த்தோன்னா அதான் வந்து b1. So and is denoted by residue of f of z about the point a, it is equal to b1. இதான் வந்து residue. அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் இப்போ வந்து இந்த கணக்கை செய்ய போகிறோம். given function f of z equal to e power 1/z into z squared. இதான் வந்து கொடுத்துருக்காங்க z squared into e power 1/z. இப்போ நாம் என்ன செய்கிறோம், z squared அப்படியே வச்சுக்கிறோம். e power 1/z மெக்லாரின் சீரீஸில் e power z எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம், 1 plus z squared by 2 factorial z cube by 3 factorial and so on up to பண்ணுவோம். இப்போ இந்த zக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, 1/z இருக்குது. அதை எப்படி பண்ணுவோம், 1 plus 1/z plus 1/z squared 2 factorial 1/z cube 3 factorial and so on up to அப்படின்னு என்ன செய்கிறோம் பண்ணுறோம். இப்போது z ஸ்கொயர்டு எங்கள் காமனாக வெளியில் இருக்குது. இது வந்து சம்மிலே இருந்த z ஸ்கொயர்டு. இப்போது இந்த சீரீஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு z ஸ்கொயர்டே வெளியில் எடுக்கிறோம். சீரீஸில் பார்த்தோன்னா டினாமினேட்டரில் தான் z வருது. ஸோ நாம் எடுக்கிற z ஸ்கொயர்டும் எங்கே எடுப்போம், டினாமினேட்டரில் தான் வெளியில் எடுப்போம். அப்போது ஒரு z ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு z ஸ்கொயர்டை மல்டிபிள் பண்ணி ஒரு z ஸ்கொயர்டை டிவைட் பண்ணால் தான் இதை வெளியில் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல 1க்கு பதிலாக என்ன வரும்னா z ஸ்கொயர்டு வரும். ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா z வரும். z டிவைடட் பை z ஸ்கொயர்னா zம் கேன்சல் ஆகிடும், 1/z இங்கே இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து z ஸ்கொயர்டே வெளியில் எடுத்துட்டோம்னா 1/2 ஃபேக்டோரியல். இங்கே வந்து z ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டோம்னா 1/z இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் அண்ட் so on up to அப்படின்னு இருக்கும். இது கணக்கில் இருந்தது, அதை கன்சிடர் பண்ண வேணாம். இந்த சீரீஸ்லேருந்து ஒரு z ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துருக்குறோம். இங்கே டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் தான் வெளியில் எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். மீதி நம்மக்கிட்ட இருக்கிறது z ஸ்கொயர் ப்ளஸ் z 1/2 ஃபேக்டோரியல் 1/z இன்ட்டு 1/3 ஃபேக்டோரியல்னு பிரித்து எழுதிப்போம். ப்ளஸ் அண்ட் so on up to தான் இந்த சீரீஸ் தான் நம்மக்கிட்ட இப்போது f of z இருக்குது. இதை மாதிரி இருக்கும் பொழுது லாரன்ட் சீரீஸ் எக்ஸ்பென்ஷனில் எழுதிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1/z minus a கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு a என்ன சொல்லியிருக்கிறாங்க, 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல 0 போட்டால் இது என்ன வரும், 1/z வரும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன, 1/z கோஎஃபிஷியன்ட்டை தான் பார்க்கணும். அதுதான் வந்து இங்கே ரெசிடியூ. 1/z இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதுதான் 1/z. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 1/3 ஃபேக்டோரியல் தான் 1/z கோஎஃபிஷியன்ட். அப்போது ரெசிடியூ என்ன, f of z at the point 0 which is equal to லாரன்ட் சீரீஸில் 1/z கோஎஃபிஷியன்ட் b1ன்னு சொல்லுவோம். அது இந்த சீரீஸில் எதுன்னு பார்த்தோன்னா 1/3 ஃபேக்டோரியல். 1/3 ஃபேக்டோரியல்னால் எப்படி எழுதுவோம், நம்ம 3 × 2 × 1 அப்படின்னு எழுதுவோம். அப்படின்னா 3 2 6 1/6. ஸோ இதுக்கு ரெசிடியூவாக கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 1/6. காச்சி ரெசிடியூவில் இதை வந்து அப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். காச்சி ரெசிடியூ தியரத்தில் அப்ளை பண்ணோம்னா 2πi இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் ரெசிடியூஸ் தானே நம்மக்கிட்ட இருக்கிறது, ஒரு ரெசிடியூஸ் தான் இருக்குது, 1/6ன்னு இருக்குது. இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, πi/3. ஸோ 1/6 ரெசிடியூ மட்டும் கேட்டாங்கன்னா 1/6 எவாலுவேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா πi/3 இது ரெண்டுமே வரும். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆன்சருமே அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க, πi/3 1/6 ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. இது எவாலுவேட் பண்ணும்பொழுது கிடைக்கிறது இது ரெசிடியூ மட்டும். Next, the residue of e power z divided by z squared at the point z equal to 0. ரெண்டுமே சேம் தான். இதில் வந்து z ஸ்கொயர்ட் நியூமரேட்டரில் வந்துச்சு, இதில் z ஸ்கொயர்ட் டினாமினேட்டரில் வந்திருக்கு. இது e பவர் 1/z இருக்குது, இது e பவர் z இருக்குது. ரெண்டுமே ஈஸியாக போடலாம். இது இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது எப்படி போடலான்னு பார்த்தோன்னா, இந்த f of z வந்து நம்ம என்ன செய்கிறோம், லாரன்ட் சீரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். 1/z ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்கிறோம், e பவர் zன்னு இருக்குது. இதுதான் கிவன் ஃபங்க்ஷன். 1/z ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும். e பவர் z நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், 1 + z + z ஸ்கொயர்ட் பை 2 ஃபேக்டோரியல்
z cube by 3 factorial and so on up to. மேலேருந்து ஒரு z ஸ்கொயர்டை வெளியில் எடுக்கிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு z ஸ்கொயர்டு கீழே இருக்குது. இதுலேருந்து z ஸ்கொயர்டை வெளியில் எடுத்தோம்னா 1 by z ஸ்கொயர்னு வரும். இதுலேருந்து z ஸ்கொயர்டை வெளியில் எடுத்தோம்னா 1 by zன்னு வரும். இதுலேருந்து z ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டோம்னா 1 by 2 ஃபேக்டோரியல். இது z by 3 ஃபேக்டோரியல்னு வரும் அண்ட் ஸோ ஒன் அப் டு. இப்போது ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிறது 1 by z ஸ்கொயர் ப்ளஸ் 1 by z ப்ளஸ் 1 by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z by 3 ஃபேக்டோரியல் அப்படியே போயிட்டே இருக்குது. முன்னமே நம்ம படித்த மாதிரி லாரன்ட் சீரீஸ் எக்ஸ்பென்ஷனில் நாம் ஒரு சீரீஸை எழுதும் பொழுது ரெசிடியூ அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். 1 by z minus a ஓட கோஎஃபிஷியன்ட். இங்கே ஏன்றது நமக்கு 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்னவா மாறும்? 1 by z minus 0ன்றது 1 by z மாறும். அப்போ 1 by z ஓட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ரெசிடியூ. 1 by z ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன நீங்கள் பார்க்குறோம். இங்கே இருக்குது 1 by z. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. ஸோ residue f of z at the point 0 which is equal to b1ன்னு அதை சொல்லுவோம். 1 by z minus a ஓட கோஎஃபிஷியன்ட் b1ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா சீரீஸில் பார்த்தோன்னா 1. அதான் ஆன்சர். இங்கே பார்த்தோன்னா அழகாக அது கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ரெசிடியூ. அதே வந்து எவால்வேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா காச்சி ரெசிடியூ தியரத்தில் நம்ம என்ன செய்வோம்? அப்ளை பண்ணுவோம். 2 pi I into 1ன்னு போடுவோம். இப்போ 2 pi I தான் வந்து ஆன்சர் கிடைக்கும் எவாலுவேட் பண்ணும்பொழுது. Find the residue at z equal to 0 of 1 plus e power z divided by z cos z plus sin z. இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. given function எடுத்து எழுதிடுவோம். 1 plus e power z divided by z cos z plus sin z. பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? z equal to 0 கொடுத்துருக்குறாங்க. z வர இடத்துலாம் 0 போட்டுடலாமா? 1 plus e power 0 0 into cos 0 plus sin 0. எப்படி இருக்குன்னா e power 0னாலும் 1 தான். 1 plus 1 2. இப்போது இது not equal to 0. இது எப்படி இருக்குது? 0 plus 0 0. அதாவது இது என்ன மாடல்? நியூமரேட்டரில் இருக்க h of z not equal to 0, டினாமினேட்டரில் இருக்க k of z equal to 0 மாடல். இதை மாதிரி இருந்ததுன்னா என்ன செய்யணும்? நியூமரேட்டரில் இருக்கிறதுல h of zல அப்படியே அந்த பாயிண்ட் ஏவை போட்டு எழுதிட வேண்டியதான். டினாமினேட்டரை என்ன செய்யணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ k டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை போட்டுக்க வேண்டியதான். இதுதான் வந்து ரெசிடியூ. அதுக்கு செஞ்சிடலாமா? அப்போது இதுக்கு நம்ம ரெசிடியூ எழுதுகிறோம். f of z at the point 0 which is equal to, இது not equal to 0 தானே, இது அப்படியே எழுதிக்கலாமா? 1 plus e power z. இது ஈக்குவல் டு 0 தானே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல இங்கே பண்ணுற மாதிரி. அப்போது இது ரெண்டையும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அடுத்து இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது என்ன வரும்னா மைனஸ் z sin zன்னு வரும். ப்ளஸ் இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது கோஎஃபிஷியன்ட் காஸ் z தான், அது மட்டும் வந்துடும். ப்ளஸ் sin z டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் z. உங்கள் லிமிட் z tends to 0 which is equal to, இப்போ பாயிண்ட் அப்ளை பண்ணலாம். லிமிட் z tends to 0 1 plus e power z divided by z minus z cos z 2 cos z. இப்போ லிமிட் பாயிண்ட் போடுறோம். 1 plus e power 0 0 sin 0 2 cos 0 which is equal to 1 plus 1 0 plus 2 into 1 which is equal to 1 plus 1 2 by 2 into 1 2. இப்போது ரெண்டே என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 1. இப்போ நமக்கு கிடைக்கிற ரெசிடியூ என்ன கிடச்சிருக்கு? 1. இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏயில் இருக்குது. ஆப்ஷன் பியில் இருக்குது 1. அடுத்தது இங்கே நம்ம பயன்படுத்தின மெத்தடு தான். இது வந்து தேர்வில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கேள்வி.
இந்த கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கால்குலேட் த ரெசிடியூ ஆஃப் z + 1 டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 2z அட் இட்ஸ் போல்ஸ். இப்போ இதுலேருந்து என்ன செய்யலாம், ஒரு இசட்டை வெளியில் எடுத்துடலாம். அப்போது z - 2ன்னு வந்துடும். அப்போ z இன்ட்டு z - 2 ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். அப்போ z ஈக்குவல் டு 0 வரும், இன்னொரு z ஈக்குவல் டு +2 வந்துடும். ஸோ அதை ரெண்டையும் வச்சு 2 ரெசிடியூ கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆன்சருங்க போடணும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதை பார்க்கலாம். Find residues of e power 2z divided by z minus 1 the whole squared at z equal to 1. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம அந்த 4 பாயிண்ட் பார்த்தோம்ல ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு, அதில் ஒரு மாடல் இது. அது எந்த மாடல்னு பார்த்தா அது மாதிரி செஞ்சுருவோம். ஏன்னா இப்போ எல்லா மாடலுமே பார்த்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். மாடல் நம்பர் இது கடைசி போல் ஆஃப் ஆர்டர். போல் ஆஃப் ஆர்டர் m greater than 1. போல் ஆஃப் ஆர்டர் m வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி எழுதணும். m அப்படின்றது போல் ஆஃப் ஆர்டர், அது 1 விட அதிகமாக இருக்குது. அதே நேரம் இங்கே வந்து g ஆஃப் z அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கீழே வந்து z மைனஸ் a அப்படின்ற போல் பவர் வந்து ஆர்டரில் m இருக்குது. இப்போது இந்த a பாயிண்ட்டை g ஆஃப் zல போட்டு பார்க்குறோம். g ஆஃப் a பார்த்தோன்னா அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இது 1, இது 2, இது 3, இது 3 ஓகே ஆச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்து இதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும்னா g m-1 இன்ட்டு a டிவைடட் பை m-1 ஃபேக்டோரியல். அவ்வளோதான், இதான் வந்து ஆன்சர். கரெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும், ஃபங்க்ஷன் மேலே இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷன், கீழே வந்து z மைனஸ் a ஹோல் பவர் m. இது வந்து போல் ஆஃப் ஆர்டராக இருக்கணும், இது வந்து 1 விட பெருசாக இருக்கணும், செகண்ட் கண்டிஷன். அதை மாதிரி இருக்கும்பொழுது இந்த போல் பாயிண்ட்டை g ஆஃப் zல இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இது தேர்ட் பாயிண்ட். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்துருவோம். f ஆஃப் z ஈக்குவல் டு e பவர் 2z டிவைடட் பை z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து g ஆஃப் z g ஆஃப் z. z மைனஸ் 1 z மைனஸ் a ஹோல் பவர் 2 m. 1 விட பெருசாக இருக்கா, m கிரேட்டர் தென் 1, 2 கிரேட்டர் தென் 1, 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்தது g ஆஃப் a நாட் ஈக்குவல் டு 0 வரணும். இப்போ g ஆஃப் z நம்ம எதை எடுத்துக்கிட்டோம், e பவர் z எடுத்துக்கிட்டோம். g ஆஃப் zன்னு எதை எடுத்துக்கிட்டோம், e பவர் 2z எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், e பவர் 2 இன்ட்டு z இடத்துல இந்த பாயிண்ட் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், போல் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். அது அவங்களே இந்த கொஷனில் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க z ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல z-க்கு பதிலாக என்ன போடுறோம், 1 போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, e பவர் 2 கிடைக்குது. e பவர் 2 அப்படின்றது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கண்டிஷனும் என்ன ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மேட்டில் ஆன்சரை வந்து நம்ம எழுதிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ரெசிடியூ எஃப் ஆஃப் z அட் த பாயிண்ட் 1 ஈக்குவல் டு, இந்த ஃபார்மேட் என்ன, g ஆஃப் m-1 என்ன, 2 - 1 இன்ட்டு a என்ன 1 பாயிண்ட்டு டிவைடட் பை 2 - 1 ஹோல் ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு g ஆஃப் 2 - 1 என்ன 1, g டேஷ் ஆஃப் 1 டிவைடட் பை 2 - 1 1 ஃபேக்டோரியல். என்ன இது g டேஷ் ஆஃப் 1, அப்போ தான் இங்கே வரணும். g ஆஃப் z ஈக்குவல் டு e பவர் 2z. இப்போ g டேஷ் ஆஃப் zனா e பவர் 2z இன்ட்டு 2. இதான் வந்து g டேஷ் ஆஃப் z. இப்போ g டேஷ் ஆஃப் 1 அப்படின்னா z இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், 1 போடணும். இப்போ e பவர் 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2. அப்போ எப்படி வரும், 2 இன்ட்டு e பவர் 2ன்னு வரும். இதான் g டேஷ் ஆஃப் 1. இப்போ இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரெசிடியூ f ஆஃப் z அட் த பாயிண்ட் 1, g dash of 1 என்ன 2 e power 2. இதான் ஆன்சர். இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணிக்கிறோம், இந்த ஃபார்மேட்டில் இன்புட் பண்ணிக்கிறோம். m-1 2 - 1ன்னதும் என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, g dash 1 அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு டைம் என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து இது கிடைக்குது. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள் ஆன்சர். சேம் மெத்தடை இன்னொன்று பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியும். இதில் வந்து பாயிண்ட் கொடுக்கல, அட் இட்ஸ் போல்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது போல் கண்டுபிடிக்கலாம். z மைனஸ் 1 கியூப் ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு +1. z ஈக்குவல் டு +1னா ஒன்றும் இல்லை, போல் ஆஃப் ஆர்டர் 3 இருக்கும். போல் ஆஃப் ஆர்டர் 3 இங்கே 3 இருக்கு இல்லையா, அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். g ஆஃப் z டிவைடட் பை z மைனஸ் a ஹோல் பவர் m ஃபார்மேட்டில் இருக்கா. z e பவர் z வந்து g ஆஃப் z மைனஸ் 1 ஹோல் பவர் 3 அப்படின்றது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபார்மேட் நமக்கு ஒத்து போகுது ஃபஸ்ட்டு. அடுத்தது m கிரேட்டர் தென் 1
m என்ன போல் ஆஃப் ஆர்டர், அப்போ 3 greater than 1, செகண்ட் கண்டிஷனும் ஒத்து போயிடுச்சு. அடுத்தது g of a not equal to 0 1 கேட்குறாங்க. g of z இது எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை போடுறோம். நம்ம என்ன பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம், 1. இந்த பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 into e power 1 equal to e power 1 not equal to 0 தான். தேர்ட் கண்டிஷனும் ஓகே ஆகிடுச்சு. அப்போ நம்ம நேரடியாக ரெசிடியூ எழுதிடலாமா? ரெசிடியூ f of z at the point 1 which is equal to ஃபார்மேட் என்ன, g m minus 1 into a divided by m minus 1 into factorial which is equal to g m minus 1. mன்றது என்ன இங்கே 3, ஆர்டர் ஆஃப் போல் ஆஃப் ஆர்டர் 3. அப்போ 3 minus 1 into a என்ன 1 divided by 3 minus 1 into factorial which is equal to g 3 minus 1 என்ன 2 of 1. g 2 of 1 என்ன, ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 3 minus 1 2 factorial which is equal to g double dash of 1, அதான் இது 2 factorialனா 2. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது g of z என்ன, z e power z. இப்போ g dash of z இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ப்ளஸ் இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வெறுமனே e power z. அடுத்தது g டபுள் டேஷ் ஆஃப் z, இங்கே டபுள் டேஷ் பண்ணோம்ல, டபுள் டிஃப்ரென்ஷியேட். இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ப்ளஸ் இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த e power z டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதான் வந்து g டபுள் டேஷ் ஆஃப் z. இதில் g டபுள் டேஷ் ஆஃப் zக்கு பதிலாக இந்த பாயிண்ட் போடணும் 1 which is equal to 1 into e power 1 plus e power 1 plus e power 1 which is equal to 3e. இது என்னது, g double dash of 1. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். g double dash of 1 என்ன 3e divided by என்ன இருக்குது 2. இதுதான் வந்து என்ன ரெசிடியூ f of z at the point 1. 3e by 2 ஆன்சரில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏவே இருக்குது. ஸோ நாம் பார்த்த 4 டைப்லையுமே ஒரு டைப்புக்குமே 2 கணக்கு வந்து இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு சம் பார்த்துடலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து இதை மட்டும் பார்ப்போம். இப்போ இவங்க வந்து க்ளோஸ்டு கான்டூர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். மாடுலஸ் z மைனஸ் 0 ஈக்குவல் டு 3/2. 3/2ன்றது என்ன, ரேடியஸ். 3/2 நம்ம எப்படி எழுதலாம், 1.5ன்னு எழுதலாம். இந்த 0ன்றது சென்டர். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சர்க்கிள் வரையலாம், 0 1 2, 1க்கும் 2க்கும் நடுவில் தான் 1.5 அமையும். அப்போ இதான் ரேடியஸ். அப்போ இதை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். இந்த பார்ட்டு முடிஞ்சது. அடுத்தது போல் கண்டுபிடிக்கிறோம். போல் விச் இஸ் நத்திங் பட் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0, அதாவது z இன்ட்டு z மைனஸ் 1 இன்ட்டு ஈக்குவல் டு 0. அப்போ z ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு +1, 2 போல் கிடைக்குது. ரெண்டுமே சிம்பிள் போல் தான். இதோட ஆர்டரும் 1, இதோட ஆர்டரும் 1, ரெண்டுமே சிம்பிள் போல் தான். ரெண்டும் இன்சைடான்னு பார்க்கணும். அடுத்தது z ஈக்குவல் டு 0ன்றது இன்சைடு தான், z ஈக்குவல் டு 1 அப்படின்றதும் இன்சைடு தான். ஸோ போத் போலும் வந்து இன்சைடில் தான் இருக்குது. அப்போது ரெண்டுத்துக்குமே நாம் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். இப்போ ரெசிடியூ f of z at the point 0 which is equal to limit z tends to 0, z minus 0, 5z minus 2 divided by z into z minus 1. z minus 0நாலும் zனாலும் ஒன்று தான், அது ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். லிமிட் z tends to 0, 5z minus 2 divided by z minus 1. இப்போ லிமிட் பாயிண்ட் அப்ளை பண்ணுறோம். 5 of 0 minus 2 divided by 0 minus 1 equal to minus 2 minus 1 equal to 2. இது first residue. அடுத்து second, f of z at the point 1. Limit z tends to 1, z minus 1, 5z minus 2 divided by z into z minus 1. z minus 1, z minus 1 strike பண்ணிடலாம். Limit z tends to 1, நம்மக்கிட்ட இருக்கிறது 5z minus 2 divided by z இருக்கு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணிடலாம். 5 into 1 minus 2 divided by 1, 5 1 5, 5 minus 2 3. இது ரெசிடியூ 2. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, எவால்வேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தியரத்தில் அப்ளை பண்ணணும். இன்டெக்ரல் க்ளோஸ்டு கான்டூர் சி எஃப் ஆஃப் z dz ஈக்குவல் டு 2πi into summation of j equal to 1 to n residues of f of z at the point a. ஃபார்முலா மட்டும் எழுதியிருக்கிறேன்.
அப்பப்போ ரீகால் பண்ணணுன்றதால 2 பை I சமேஷன் ஆஃப் ரெசிடியூஸ் என்ன ரெசிடியூஸ் ஃபஸ்ட் வந்து 2 ரெசிடியூஸ் செகண்ட் வந்து 3 which is equal to 2 பை I 2 + 3 என்ன வரும் 5 இப்போது I 2 10 10 பை I அப்படின்றத இது எவால்வேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். ஸோ ரெசிடியூன்ற டாப்பிக்கில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கிளியராகவே விரிவாகவே பார்த்துருக்குறோம். பார்த்த கணக்குகள்லேருந்து நிச்சயம் ஒரு கணக்கு வந்து தேர்வில் வரும்.